பேசாலை மண்ணின் பெரும் புலவர் அமரர் அவுரான் செபஸ்தியான் குரூஸ். கடல் அலைகள் கொஞ்சி விளையாடிடும் வங்கம் நிறைந்ததும், கடல் மச்சங்கள் பெருகி கரை புரண்டிடும் அலைகடல் ஓரத்தில் அமைய பெற்றதும், கலைகள் துள்ளி கவி பாடும் முத்தமிழையும் பெற்ற பரதகுல மக்கள் வாழும் பெரும் பதியாம் பேசாலையில் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்பன முக்காலத்திலும் குறைவின்றி பேணப்படும் காணப்படும் இம்மண்ணில் 90க்கு முற்பட்ட காலத்தில் கலை படைத்த, கலை வளர்த்த, கலைக்காய் வாழ்ந்து, கலையாடும் போதே அதன் இன்ப இசை கேட்டுக்கொண்டு இவ்வுலகை துறந்த இம்மண்ணின் பெரும் புலவன், இலக்கண புலவன் அமரர் அவுரான் செபஸ்தியான் குரூஸ் அவர்கள் பற்றியதாய் அமைகின்றது இன்றைய பேசாலை கதைகள் பற்றிய பதிவு. 1916 ஆண்டு ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் அவுரான் குரூஸ் சலேட்டம்மாள் துரம் தம்பதிகளின் தவ புதல்வனாய் உதித்தார். இவர் மனைவி ரோசாரி பீரிஸ் என்பவர். இவர்களுக்கு 8 பிள்ளைகள் உண்டு. புலவர் அவர்கள் வறுமையான ஒரு குடும்ப சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் இவரின் மனைவி பேசாலையில் மிகவும் வசதி வாய்ப்புடைய குடும்ப பின்னணியில் கருவாகி உருவானவர். புலவர் தன்னுடைய ஆரம்பகால கல்வியை முழுமையாக பேசாலையிலேயே பெற்றிருந்தார். பின் ஆசிரியர் பயிற்சிக்காக கொழும்புத்துறை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் புகுந்து பயிற்சி பெற்ற ஒரு ஆசானாக வெளியேறினார். தனது ஆசிரிய பணியின் போது பல இடங்களிலும் நிறைவான பணி செய்துள்ளார். கருங்கண்டல், தலைமன்னார் பியர், தலைமன்னார் கிராமம், கட்டுக்காரன் குடியிருப்பு, துள்ளு குடியிருப்பு, தாழ்வுபாடு, அடம்பன் போன்ற இடங்களில் உதவி ஆசானாகவும் தலைமை ஆசானாகவும் சேவை புரிந்துள்ளார். சிறு பராயம் தொடக்கம் இயல்பான கலை ஆர்வம் கொண்டு காணப்பட்ட இவர் பின்னாளில் கலைத்துறையில் ஈடுபாடு காட்டுவதற்கும் அதன் மேல் பற்று ஏற்படுவதற்கும் இவருடைய தந்தையாரும் மூத்த சகோதரனும் காரண கர்த்தாக்களாக இருந்துள்ளனர். இவருடைய தகப்பனார் ஏட்டுச்சுவடி ஓலை வாசித்து வைத்தியம் செய்துள்ளார் என சொல்லப்படுகின்றது. புலவர் அவர்களின் குறிப்புகளும் இதை உறுதிப்படுத்தியுள்ளது. இவரின் அண்ணன் அவுரான் அருளானந்தம் குரூஸ் அவர்களிடமும் புலமை புலப்பட்டு காணப்பட்டுள்ளது. புலவர் தான் எதை எழுதினாலும் ஆக்கினாலும் தனது தமையனாரிடம் படித்து காட்டி ஆலோசனையும் வழிகாட்டலும் பெற்றுக்கொள்வது வழக்கமான ஒரு விடயமாக இருந்துள்ளது. இவற்றை நோக்கும்போது புலவர் அவர்கள் பரம்பரையாகவே புலமைத்திறன் கொண்டவர் என்பதும் திண்ணமாகின்றது. 1947 தனது 31வது வயதில் அர்ச்செஸ்ட பிலோமினம்மா என்ற 2 இரவுகள் படித்து நடிக்கக்கூடியதான நாடகத்தை தனது கன்னி படைப்பாக யாத்துள்ளார். அன்று தொடங்கிய அவரது படைப்புகள் பல எண்ணிலடங்காத ஆக்கங்களாக இவரால் இம்மண்ணுக்கு கிடைத்துள்ளது. ஓய்வு நிலை அதிபர், நாட்டுக்கூத்து புலவர், நெறியாளர், அண்ணாவியார், ஓவியர் என பல துறைகளிலும் தன்னுடைய வாழ்வை கொண்டு சென்றவர். அமைதியானவர், ஆழமானவர், அனைவருடனும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர், கடிந்து பேச தெரியாதவர், பொறுமையுள்ளவர், கடவுள் பக்தி நிரம்ப பெற்றவர். மன்னார் தீவில் தோன்றிய புலவர்களுள் அறிவும் ஆளுமையும் கலை ஞானமும் நிரம்ப பெற்றவர். பேசாலையின் அரும்பெரும் கலை பொக்கிஷங்களில் முதன்மையானவர். 1964 6ஆம் மாதம் 27ஆம் நாள் மன்னாரில் நடைபெற்ற அண்ணாவிமார் மாநாட்டில் அன்றைய விழா நாளின் தலைவர் கலாநிதி சு. வித்தியானந்தம் அவர்களால் புலவர் பட்டம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்கும் என்ற அனுபவ மொழிக்கு ஏற்ப புலவர் அவர்கள் தான் புலவர் பட்டம் பெற்றதன் பின்னர் தொடர்ந்தும் பண்டிதர் பட்டம் பெற வேண்டும் என்ற வாஞ்சையில் அதற்கான பட்டப்படிப்பை
இந்தியாவிற்கு சென்று பயின்று வர ஆவலாயிருந்தார். இருந்தும் அவரின் குடும்ப நிலையும் சூழலும் அதற்கு ஒத்துழைக்காமையினால் அந்த எண்ணத்தை தனக்குள்ளேயே புதைத்து கொண்டவராய் தன்னுடைய இளமை காலத்தில் அதற்காய் அங்கலாய்த்து கொண்டு வாழ்ந்தார் என்ற ஒரு வருத்தமான விடயமும் அவர்பால் உண்டு. இது புலவர் அவர்களுக்கு மாத்திரமல்ல, பேசாலை மண்ணுக்கும் கவலை தரும் விடயமாகவே தோன்றியிருக்கின்றது. ஒரு பண்டித மணிக்கான வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம் என்பதே அக்கவலை. புலவரின் படைப்புகளை நாம் நோக்கும்போது நெடுங்கூத்துக்கள், சமூக நாடகங்கள், ஆலய கவிகள், பதிகங்கள், தேவாரங்கள், திரை விருத்தங்கள், கட்டுரைகள், வில்லு பாடல்கள், கரோல் கீதங்கள் என பல்வகையான நிலைகளில் பல படைப்புகளை தனது கலை பயணத்தில் தந்துள்ளார். நெடுங்கூத்துக்கள் வரிசையில் அச்செஸ்ட பிலோமினால் நாடகம் 2 இரவு கதை 1947 எழுதப்பட்டு 1949 மேடையேற்றப்பட்டது. புனித அருளானந்தர் நாடகம் 2 இரவு கதை 1962 எழுதப்பட்டு 4 தடவைகள் மேடையேற்றப்பட்டுள்ளது. புனித ஸ்நாபக அருளப்பர் நாடகம் 2 இரவு கதை 1963 எழுதப்பட்டு மேடையேற்றப்பட்டது. புனித அடைக்கல மாதா நாடகம் 1 இரவு கதை 1970 எழுதப்பட்டு 1982 மேடையேற்றப்பட்டது. மூவரசர் நாடகம் 1975 எழுதப்பட்டு இதுவரைக்கும் மேடையேற்றப்படாமல் உள்ளது. அர்ச்செஸ்ட தொம்மை அப்போஸ்தலர் நாடகம் 1985 எழுதப்பட்டு மேடையேற்றப்படவில்லை. அச்செஸ்ட பிரான்சிஸ்கு சவேரியார் கூத்து. இந்த நாடகம் நாட்டில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக 1985 தொடக்கம் 1987 காலப்பகுதியில் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றபோது போடி நாயக்கனூர் என்ற இடத்தில் அகதி முகாமில் ஜாக்கப்பட்டது. இலங்கை திரும்பும்போது பொதிகள் ஏற்றி இறக்கிய வேளையில் தவறவிடப்பட்ட ஒரு பொதியோடு இந்த நாடகத்தின் மூலப்பிரதியும் தொலைந்து போனது. ஒரு புலவனின் படைப்பு திருடப்பட்டோ அல்லது காணாமல் போனாலோ அடையும் மனவேதனையை சொல்ல முடியாது என்பதை அப்போதுதான் உணர்ந்ததாக அச்சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் இருந்த பலரும் அனுபவித்ததாக சான்று பகர்கின்றனர். தாயகம் திரும்பிய பின்னர் மீண்டும் அக்கதையை எழுதும்படி பலர் கேட்டுக்கொண்ட போதும் புலவர் அதை செய்யவில்லை. சமூக நாடகங்கள் வரிசையில் குமணன், பரணிதரும் காட்சி, சத்திய வேதம் எது, மணிவாளன் சூழ்ச்சி, மூவேந்தர் கண்ட மாவேந்தர், எகிப்து யாத்திரை போன்றனவும், சிறிய நாடகங்களாக மரணத்தை வென்ற மகிபன், வெள்ளிச் செபமாலை, மர்மத் தளபதி, நோய்க்கிருமிகளின் மாநாடு, ஊதாரிப் பிள்ளை, வீரவாள், மெசியாவின் வருகை, ஒளி பிறந்தது, குடியின் கெடுதி, திருட்டில் பல திருப்பங்கள், கருணை கண்கள், ஜேசுவின் எரசோனியா விஜயம், மகாபோரஸ் புருடோத்தன், தர்மம் தலைகாக்கும், கண்ணாடி சொன்ன கதை போன்றவை அவரால் எழுதப்பட்டுள்ளது. இவரால் எழுதப்பட்ட பதிகங்களை நோக்கும்போது பேசாலை புனித வெற்றியன்னை பேரில், கட்டுக்காரன் குடியிருப்பு அச்செஸ்ட சந்தியுகமையர் பேரில், உயிலங்குளம் புனித சம்பெதிருவானவர் பேரில், தலைமன்னார் கிராமம் புனித லோரன்சியார் பேரில், நடுக்குடா புனித அந்தோணியார் பேரில், அச்செஸ்ட அருளானந்தர் பேரில் என பல பதிகங்களையும் எழுதியுள்ளார். மன்னாரில் அமைக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க ஆலயங்களுக்கு அவ்வாலயம் அமையப்பெற்ற புனிதர்களின் பேரில் பல கவிகளை இயற்றியுள்ளார். அக்கவிகளை ஆலய கவிகள் என்ற தலைப்பில் பார்க்கும்போது புலவரால் ஆக்கப்பட்ட அத்தகைய கவிகள் வரிசையில் எழுத்தூர் புனித அடைக்கலமாதா பேரில், சிறு நீலாசனை அச்செஸ்ட சந்தியோகுமையர் பேரில், நொச்சிக்குளம் அச்செஸ்ட அடைக்கலமாதா பேரில், பெரிய விழான் புனித ஜுவானியார் பேரில், திவ்ய நற்கருணை நாதர் பேரில், தேவதாயார் பேரில், புனித சூசையப்பர் பேரில், புனித தொம்மையப்பர் பேரில், புனித அந்தோணியார் பேரில்,
புனித ஞானப்பிரகாசியார் பேரில் என பல கவிகளையும் தந்துள்ளார். புலவரால் எழுதப்பட்ட தேவாரங்கள் சில. புலவரால் ஆக்கப்பட்ட திரைவிருத்தங்கள் சில. புலவரினால் படைக்கப்பட்ட இந்த படைப்புகளின் சிறப்புகளை ஆராயும் போது அவை கத்தோலிக்க திருமறை சார்ந்ததாகவும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து இயம்புவதாகவும் திருமறையை பரப்புவதற்கு புனிதர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளாகவும் அதற்காக திருமறைக்காக உயிர் விட்டமை பற்றியதாகவும் சமூகத்துக்கான விழுமிய கருத்துக்கள் உணர்த்தப்பட்டவையாகவும் பாரம்பரியம் போற்றப்பட்டவையாகவும் அமையப்பெற்றுள்ளது. புலவர் எழுதிய நாடகங்களில் சிலவற்றை புலவரின் அனுமதியோடு அவருடைய மருமகனான அமரர் திரு சுபமாலி விக்டர் ஜெயபாலன் பர்னாந்து அண்ணாவியார் அவர்கள் மறு பிரதியாக்கம் செய்து தன்னுடைய வைத்திருந்தார். அப்பிரதியாக்கங்கள் யாவும் தற்பொழுது அவருடைய குடும்பத்தாரின் பராமரிப்பில் உள்ளது. இந்த பிரதியாக்கங்களை தவிர புலவரினால் படைக்கப்பட்ட படைப்புகள் எவையும் இப்பொழுது பேசாலை மண்ணில் இல்லை. அவை பற்றிய குறிப்புகளை இப்பொழுது நாம் கேட்கலாம். இவர்களுடைய புதல்வனாகிய இறை ஊழியனாகிய ஜான் பிரின்ஸ்லி குரூசும் ஆகிய அடியேன் என் தந்தையாரின் இலக்கிய இலக்கண நாட்டு கூத்துக்களை, நாடகங்களை, கவிதைகளை மற்றும் இதர பல படைப்புகளையும் குரல் பதிவாகவும் காணொளி பதிவுகளாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே இத்துடன் பதிவு செய்கின்றோம். இலங்கையிலே தமிழரின் வரலாற்றுகள், கலை, இலக்கிய படைப்புகள், ஆக்கங்கள் போன்றவை அழிக்கப்பட்டு வந்த சூழலிலே என் தந்தையின் ஆக்கங்கள், ஓவியம் போன்றவற்றை பெரிய பிரித்தானியா தேசத்துக்கு கொண்டு வந்து பாதுகாத்து வருகிறேன். இவற்றை காணொளியிலே காணலாம். இரட்சணிய காவியம் 1989 எழுதப்பட்டது. இது புலவரின் இறுதி படைப்பாகவும் அமைந்தது. இக்காவியத்தை அவரது குடும்பத்தார் 16/8/2025 அன்று அச்சு ஊடகமேற்றி நூலுருவாக்கம் செய்து அனைவரின் கைகளிலும் கிடைக்கும்படியாக அதனை வெளியீடு செய்திருந்தார்கள். ஓய்வு நிலை அதிபர் JPAP கலாபூஷணம் திரு அந்தோனி மிராண்டா அவர்களே மற்றும் மன்னார் மறைமாவட்ட ஜான் பிரின்ஸ்லி குரூஸ் அவர்கள் வழங்கி வைப்பார். அதன் அடுத்த பிரதியை அருட்பணி சத்யராஜ் பங்கு தந்தை புலவர் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான படைப்புகளில் கணனியாக்கம் செய்து நூல் வடிவில் காணப்படும் முதலாவது ஆக்கம் இதுவாக காணப்படுகின்றது. இதேபோல் அவரின் ஏனைய ஆக்கங்களையும் அச்சுறு செய்து வெளிக்கொணர்வதால் அனைவரும் அதனை வாசித்தும் படித்தும் சுவைத்தும் நடித்தும் பயன்பெறுவதோடு புலவரின் அருமை பெருமைகளையும் உலகறிய செய்ய கூடியதாக அமையும். மீண்டும் ஒரு பேசாலை கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.